ரோட்டில் போய் நின்று பொழைக்கலாம். நான் யார் சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் என்ன இறந்து போன யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா? தமிழின மக்கள் விடுதலை இயக்க தலைவர் பிரபாகரன் பற்றி பேசுகிறேன். அவர் பேரை சொல்லிவிட்டு ஒருத்தன் பண்ணின்னு உக்காந்து இருக்கான். அதை பார்த்து இந்த எச்சனாயை பார்த்து கூட இருக்கிறவங்களாம் ஏன்னா அறியாமையில் உட்காந்து அவன் பின்னாடி போயின்னு இருக்கிறாங்க. அவன் சொத்தை அவன் குடும்பத்துக்கு சேர்த்துன்னு இருக்கான். அவன் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறான், அவ்வளோ பெரிய காரில் போகிறான். அவன் கூட இருக்கிறவங்க குடிசையில் உட்காந்து இருக்காங்க, ஆனால் கொட்டாய்களை உட்காந்து இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அதை திருந்த சொல்லி அவன் ஒருத்தவன் பேசுறதை வச்சு ஏமாறக்கூடாது, அவன் செய்கையை வச்சு ஏமாறணும். ஏன்னா இப்போ நான் எனி டைம் கக்கன் காமராஜரை பற்றி பேசுகிறேன், எதுக்கு அப்துல் கலாம் பற்றி பேசுகிறேன், எதுக்கு எம்ஜிஆரை பற்றி பேசுகிறேன்? அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க ஜனங்க மத்தியில் என்ன இருதயத்தில் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்கள். ஏன் விஜயகாந்த் அண்ணன் ஏன் எல்லாரோட இருதயத்தில்